இருந்தாலும் தேவன் இந்த நாலு கிருபையா நடத்துறாரு. எத்தனை பேர் விசுவாசிங்க? தேவன் நம்மோட பேசியிருக்காரு, நிறைய விஷயம் பேசியிருக்காரு. என்ன உங்களுக்கு நிறைய விஷயம் பேசியிருக்காரு. நான் பின்னாடி கீபோர்டில் வாசிட்டே நான் எவ்வளோ வயசு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ பைபிள் ஸ்டடி காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே பைபிள் ஸ்டடி போயிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கும் போது தேவன் எனக்கான வாசலை தந்த அண்ணன் சொன்னாங்க ஊழியத்தை யாராலும் ஒப்பு ஆல்ரெடி ஊழியத்தில் எப்பயோ பிறக்கும் போதே என்னை ஊழியத்தில் ஒப்பு கொடுத்து தான் இது பண்ணாங்க. நான் எவ்வளோ விலகி போனேன். ஆனால் தேவன் நான் எவ்வளோ விலகி போனாலும் அவர் கிருபை என்னை தாங்கிச்சு. அவர் கிருபை மட்டுமே நடந்துச்சு. இன்னைக்கு போல நிறைய நம்ம கிருபையை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு காலம் நான் வர்ஷிப் பண்ணுறது கூட நான் கிருபையை பற்றி தான் வர்ஷிப் பண்ணேன். இன்னைக்கு அதே ரிலேட்டட் ஆகி இன்னைக்கு அதே மாதிரி கிருபையிலே போடும்போது ரொம்ப தேவன் வந்து அந்த தினமும் கிருபையெல்லாம் நடிச்சுட்டு வர்றாரு. எவ்வளோ லாங் போனால் எவ்வளோ லாங் போய் டிரைவிங் போயிட்டு இருந்தாலுமே கூட தேவன் என் கூட இருக்கிறாரு. இன்னாலும் அவர் நிறைய விஷயத்தில் ஏசப்பா எங்களை பேசினேன், ஃபியூச்சர் பற்றி நிறைய பேசியிருக்காரு. அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு நானும் இல்லையா பாஸ்டர் போன வீக் தான் நாங்கள் சண்டே ஈவினிங் தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுமே இந்த யூத் மீட்டிங்கை. ஓகே இவ்வளோ பாஸ்டர் கூட கேட்டாங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக இது பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போ இல்லையா பாஸ்டர் நானும் எப்பயோ இது முடிவு பண்ணோம். ஆனால் தள்ளி விட்டு போயிட்டே இருந்துச்சு இந்த நாள். ஆனால் தேவன் வந்து இந்த நாளை நியமிக்க வச்சிருக்காரு. ஸோ வந்து அவர் நேர்த்தியாக இந்த இது வரைக்குமே நடத்து வந்தார், இனிமேலும் எல்லாரையும் நடத்துவார். கண்டிப்பாக நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் ஒரு வகையில் இயேசுவை உயர்த்துவார், நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா என்ன உயர்த்திட்டு இருக்காரு. நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். என்னோட ஃபெய்த் வந்து எப்படி இருக்குன்னா எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நான் தேவனோட விசுவாசமாக இருக்கேன். ஸோ விசுவாசமாக இருக்கு நான் சொல்லக்கூடாது. ஆனால் தேவன் வந்து ஒரு விஷயத்தையும் நான் வந்து தள்ளாடும் போதும் நீ ஏன் விசுவாசம் தளர்ற, இன்னைக்கு கூட நான் காலையில் நான் வருஷம் முடிச்சு இது பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி பாரமாயிடுச்சு, என்னடா இது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படியே தாட்டில் தான் இருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய எவ்வளோ வந்து தேவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எந்த உலக விஷயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம தவிர்த்து எப்படி நம்ம தேவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நிறைய விஷயத்த நமக்கு எல்லாருமே கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம 2 அண்ணனுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் ஜோரா கை தரலாமா? நமக்காக வந்து இவ்வளோ பேசியிருக்காங்க. அவங்க வந்து ஊழியமாக எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ வந்து தேவன் நம்மளை ஒன்றும் பயங்கரமாக ஆசீர்வதிக்கணும். நிறைய விஷயம் எனக்கும் சரி, எங்கள் எல்லா வாலிப பசங்களுக்கும், எங்கள் அண்ணன் தம்பி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்கள் சொல்றதுக்கு ரொம்ப கூடாமல் நன்றி சொல்கிறேன். தேவனுக்கும் நன்றி சொல்கிறேன். இனி ஒரு நாட்களில் தேவனுக்காக நம்ம ஊழிய செய்கிற பிள்ளையாகவும் அறுவடை செய்கிற காலமாக மாறிடுச்சு. இந்த நாடு நம்ம பெரும்போது நம்ம என்ன சொன்னால் பெற்றுக்கொள்ள ஆண்டாக இது மாறும்ட்டு. கண்டிப்பாக இந்த யூத்து இங்கே 40 பேராக இருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ இன்னும் 40 பேர் 400 பேராக ஆக்குவார். இந்த கீழ்வேற்ற ஊழியத்தை தேவன் உடனே பயன்படுத்த நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம